சரி கவனிங்க. முதலாவது பாருங்க, இரண்டு உருக்களிடையே எத்தனை வேறுபாடுகள் உள்ளதுன்னு சொல்லி கேட்கிறார்கள். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது இந்த வேறுபாடு ஒன்று இருக்குது. அதே போல இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தீபம், ஆமா, இதுல இல்ல. அதே போல இந்த ஒரு கோடு ஒரு வித்தியாசமா இருக்கு. அதுக்கு சரியான விடை வந்து மூன்றுன்றது சரி. இதுல வேறுபட்ட உருவை தெரிவு செய்ய சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா மூன்று வட்டம் இருக்குது, இங்க நாலு இருக்குது, இங்க நாலு இருக்குது. அடுத்ததெல்லாம் சரி. அப்ப முதலாவது விடை சரி. அடுத்தது பாருங்க, பாம்பை கண்டால் நடுங்கிடுமே. இதுல யாருக்கும் சந்தேகம் என்று சொன்னால் ஒரு படிக்கல. பாம்பை கண்டால் நடுங்கிடுமே, பாய்ந்தி ஓடி ஒடுங்கிடுமே, வீம்பாய் கத்தி கட்டிடுமே, விரோதி கண்ணில் பட்டிடுமே என்று சொல்லிக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னு சொன்னால் பாடலில் விவரிக்கப்படுற பிராணி வந்து தவளை. தவளை கத்த கத்த அது சவுண்டுக்கு என்ன செய்யும், பாம்பு போய் அதை பிடிக்கும். விரோதி என்று சொல்றது எதிரி. விரோதி யாருன்னு சொன்னா பாம்பு. இதுல பாருங்க, இந்த முழு வட்டமும் அரையா பிரிச்சிருக்கிறாங்க. அந்த அரையை ரெண்டா பிரிச்சிருக்கிறாங்க. கால் பங்கு பி. அந்த கால் பங்கு பி 50 சொன்னா அரை பங்கு ஏ என்னவா இருக்கும்? அது ரெண்டு டபுளா இருக்கு இல்லையா? 100. அப்படி என்ன சொல்லி பாத்தீங்கன்னா ஏபி இந்த கூட்டுத்தொகை 150 இருக்கு. சி எத்தனை கேட்டா 50 ரெண்டால பிரிக்கிறது வேறு 25. டிஎம் 25 இருக்கு. அதே போல இதுல இருக்கிற முக்கோணங்கள் ரெண்டுக்கு நேரடியா கண்ணுக்கு தெரியறத போடுங்க. 1 2 3 4. நான்கு வந்து வடிவா கண்ணுக்கு தெரியுது இல்லையா? அதே போல 4 கண்ணுக்கு தெரியும். ஒன்றும் ரெண்டும் சேர்த்து ஒரு முக்கோணம். அதாவது இந்த இருக்கிற பேரக்க வடிவா இது ரெண்டும் சேர்த்து ஒரு முக்கோணம். அதே போல 3ம் 4ம் சேர்த்து ஒரு முக்கோணம். இப்ப 1 2 3 4 சேர்த்து ஒரு முக்கோணம். 1 2 3 4 சேர்த்து வரும். அப்ப எத்தனை ரெண்டு பாத்தீங்கன்னா 4, 5 6 7. விடை மூன்றாவது சரி. இந்த கேள்வி வரக்குள்ள பிள்ளைகள் கட்டாயமா நாங்க எதோட கனெக்ட் பண்ணி பார்க்கணும்னு சொன்னா திசையோட கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஆனா இது எப்படி என்றபடியா கவனிங்கோ. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா திசை, அதாவது இந்த அம்புக்குறி அல்லது இந்த வட்டம், இதுகள் வந்தா நாங்க பிரதான திசைகள் உப திசைகளை தான் கனெக்ட் பண்ணி பார்க்கிறோம். இது முதலாவது பாருங்க, வடக்கு. இது வடகிழக்கு, கிழக்கு, தெற்கு, தென்கிழக்கு, மேற்கு, தென்மேற்கு, வடமேற்கு. இதுல பாருங்க ஃபர்ஸ்டா மேற்குக்கு வந்திருக்கு. அடுத்தது பாருங்க வடமேற்குக்கு வந்திருக்கு. அடுத்தது பாருங்க வடக்கு வந்திருக்கு. அடுத்தது பாருங்க வடகிழக்கு வந்திருக்கு. கிழக்கு வந்துருக்கு, நிலச்சப்பட்டதா தென்கிழக்கு வந்துருக்கு. அடுத்ததுல பாருங்க தெற்கு, தென்மேற்கு. அடுத்து எதுக்கு வரும்? மேற்குக்கு வரும். அப்படி முதலாவது சரி. இனி வார பேப்பர்கள் கொஞ்சம் நல்ல ஸ்டாண்டர்ட்ல இருக்கு நினைக்கிறேன்னு கவனிங்க. தரப்பட்டுள்ள உருக்களை கவனத்தில் கொண்டு ஒன்றோடு ஒன்று நெருக்கமாக இருக்கிறது. பூனை வெளியும் நெருக்கமா இருக்காது, புலியும் மானும் நெருக்கமா இருக்காது. அப்ப என்ன விடையா இருக்கு? ஏயும் பி வேணுண்டா ரெண்டு பேர் தாவரம். இறைச்சி மாத்திரம் உண்பது என்ன? டி. இந்த 10வது கேள்வியை பாருங்க, கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். இங்க பாருங்க, இங்க கடைசியா வாரது இங்க ஃபர்ஸ்டா வருது, இங்க செகண்டா வாரது இங்க கடைசியா வருது, லாஸ்டா வருது. ஃபர்ஸ்டா கடைசியா வாரது ஃபர்ஸ்டா வருது, செகண்டா வாரது லாஸ்டா வருது. அப்ப கடைசியா வாரது என் தான் ஃபர்ஸ்டா வரணும், ஓ அடுத்ததா தான் வரணும், இப்படித்தான் வரணும். ஆனா நோ ஒன்று வரணும், இங்க ஒன்னண்டு வந்தபடியா இது பிழை. யாருக்கும் சந்தேகங்கள் இருக்கா? அடுத்த கேள்வி, பிப்ரவரி மாதத்தில் உங்களோட டவுட்னா நீங்க தான் கேட்கணுமா? பிப்ரவரி மாதத்தில் 29ஆம் தேதி திங்கட்கிழமை. 29 பிப்ரவரியில திங்கட்கிழமைன்னு சொன்னா அது ஒரு லீப் வருடம். அது 29 திங்களண்டா
முதலாம் தேதியும் அந்த மாசம் திங்களா இருக்கு. பிப்ரவரி முதலாம் தேதியும் ஒரே நாள் தான். ஏன்னா 1, 8, 15, 22, 29. அதுக்கு முதல் மாசம் 31ஆம் தேதி ஜனவரி தொடங்குறது. அப்ப அந்த இது என்ன நாளா இருக்கும்? ஞாயிறா இருக்கும். 30 என்னவா இருக்கும்? சனியா இருக்கும். 29 என்னவா இருக்கும்? வெள்ளியா இருக்கும். 29 வெள்ளி ஏண்டா முதலாம் தேதியும் வெள்ளியா தான் இருக்கு. ஆகவே சரியான விடை வெள்ளி. இதை பாருங்க. இதை எழுதிருங்க. 01, 02, 03, 04, 50 வரைக்கும் எழுதணும். 50 வரைக்கும் மட்டும் எல்லாம் பாரத்தை எழுத தேவையில்லை. நான் எழுதிக்காரன் 0 பாரத்தை மட்டும் எழுதணும். 7, 8, 9, அதே போல 10ல 0 வரும், 20ல 0 வரும். செய்முறை கொள்ளுங்க. 30ல 0 வரும், 40ல வரும், 50ல வரும். ரைட். இப்ப வெட்டி பாருங்க. 0 எத்தனை வருது வெட்டி பாத்தீங்கன்னு சொன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14. அப்ப அது சரியான விடை என்ன? 14 இருக்கு. அடுத்த 13வது கேள்வியை பாருங்க பிள்ளைகள். கவனிக்கணும். 13வது கேள்வியை பாருங்க. இங்க பாருங்க. முக்கோணம் 2 இருக்கு, வட்டம் 2 இருக்கு, சதுரம் 2 இருக்கு. இங்க எல்லாம் ஒன்று தானே கேட்கிறாங்க. வட்டம் ஒன்று, சதுரம் ஒன்று, முக்கோணம் ஒன்று. அப்ப அது இந்த இவ்வளவையும் கூட்டி விட்டியல் என்று சொன்னா 7, 6, 13, 5, 18 பேர். 18 அரைவாசி தானே அது. அப்ப அது 18 2ஆல பிரிச்சம் என்று சொன்னா விடை 9 இது ஒரு செய்முறை. இன்னொரு செய்முறையும் சொல்லிட்டார். வடிவா கவனிங்க. சரி, இதுலயே செல்லும் இந்த டப்பட்டு விளங்கி இருக்கும். அடுத்தது பாருங்க. தனிய தனிய காணப்படும். இது ரெண்டையும் ஃபர்ஸ்டா கூட்டுங்க. இது ரெண்டையும் பாக்ஸ் பண்ணுங்க. பாக்ஸ் பண்ணி கூட்டினீங்கன்னு சொன்னா 6, 5, 11. இப்ப பாக்ஸ் பண்ணதையும் தனியே இருக்கிறதையும் வெட்டுவோம். வட்டம் வெட்டுப்படும், வட்டம் வெட்டுப்படும். முக்கோணம் வெட்டுப்படும், முக்கோணம் வெட்டுப்படும். 2 சதுரத்தினுடைய பெறுமதி இந்த 11ல இருந்து 7 கழிச்சா 4 பேர். 4 2 சதுரத்துக்குண்டா ஒரு சதுரத்துக்கு எவ்வளவு? 4 2ஆல பிரிச்சோம்னு சொன்னா 2. இப்ப 5ல இருந்து 2 கழிச்சோம்னு சொன்னா முக்கோணம் 3. இது 2 சொன்னா 6ல இருந்து 2 கழிச்சோம்னு சொன்னா வட்டம் 4. வட்டம் 4, சதுரம் 2, முக்கோணம் 3. கூட்டி விட்டாலும் விடை 9 பேர். முரளி கொள்ளும். அடுத்த கேள்வியை பார்ப்போம். கடிகாரத்தின் மணிமுள்ள நிமிடமுள்ளும் நிமிடமுள்ளும் செங்கோணத்தை விட பெருசா இருக்கிறது. முதலாவது பாருங்க. இது செங்கோணத்தை விட பெருசா இருக்கும். இது சரியா செங்கோணமா இருக்கும். இது செங்கோணத்தை விட சிறியதா இருக்கும். அப்ப சரியான விடை முதலாவது. 1:35 எப்படி இருக்கும்? 1க்கும் 2க்கும் இடையில மணிக்கம்பியும் இதுக்கு இடையில், அதாவது 7க்கு இப்படித்தான் இருக்கும். இவன் விட கேறிப்பார். இத வடிவா செய்யக்குள்ள பிள்ளைகள் இங்க பாருங்க. இந்தியால சின்னரும் இந்தியால பெரு சின்னர். இந்த செட்டப்புக்கு வாரது 3வது விடை.
எடுத்த உடனே முதலாவது போட்டிருப்பீங்க சில வேளை அப்படி வராது. இந்த கேள்வியை பாருங்க. இங்கு தரப்பட்டுள்ள 6 இலக்கங்களை இறங்கு வரிசையில் எழுதுவதற்கு எத்தனை இலக்கங்களை இடம் மாற்றப்பட்டு இருக்கிறாங்க. அப்ப இதுக்கு நீங்க என்ன ஷார்ட்கட்டா பிள்ளை, மேல 1 2 3 4 போடுங்க. 2 3 4 போடுங்க. 2 3 4 5 6 போடுங்க. போட்டுட்டு கீழே அதை இறங்கு வரிசைப்படுத்தும். இறங்கு வரிசைப்படுத்தின இது ஃபர்ஸ்டா வரணும். இறங்கு வரிசைன்னா பெரிய இலக்கத்துல இருந்து சிறிய இலக்கம் இல்லையா? அப்படி என்று சொன்னபடியா பாருங்க. இதுல 21 ஃபர்ஸ்டா வரணும், 19 செகண்டா வரணும், 16 தேர்டா வரணும், 15 ஃபோர்த், 12 இப்படி வரும். இப்ப மேல போட்ட 1 2 கீழே போட்ட நாங்க சரியா போட்டதும் சரியாண்டு பாருங்க. 1 5 சரியா, இல்லாட்டி கீழே பிழைய போடுங்க. 2 2 சரியா, சரியன்னா சரிய போடுங்க. 3 3 சரி, சரிய போடுங்க. 4 6 பிழை, அதுக்கு பிழைய போடுங்க. 5 3 பிழை, அதுக்கும் பிழைய போடுங்க. 6 4 பிழைய போடுங்க. எத்தனை பிழை வந்திருக்கீங்கன்னா 1 2 3 4. அப்ப 4 பிள்ளைண்டா விடை 4 மாற்றம் செய்யணும். இதுதானே பெரிய சொல். அந்த வீட்டில் எப்பொழுதும் இருப்பது கூரை. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே அனைத்து முன்னியா இருக்கு. 3வது விடை சொல். ஏதாவது சந்தேகம்? ராசாமா கட்டாயம் உங்களுக்கு டவுட்னா கேளுங்க. ஆனா ராசாத்தி எழுங்க. அடுத்த பாருங்க. என்ன கிறிஸ்டிக்கா? ஓகே, அது விளங்கிட்டதோ? டவுட் இருந்தாலும் கேட்க மாட்டேங்க. சிலவளை போன் பண்ணி வித்துருவோண்டாலும் கேட்க மாட்டேங்க. ஆனா அப்படியும் இதுக்கு பிரச்சனை. சார் நோட் பண்றீங்க எல்லாம் செய்முறை இருக்கணும். வேணா காட்டணும். இதை பாருங்க. படகு ஒன்றில் 20 பேர் பயணிக்கலாம். 110 பேர் பயணிக்கிறதுக்கு இவ்வளவு என்று சொல்லி கேட்கிறாங்க. இப்ப முதலாவது விடைய பாருங்க. 5 படகுண்டா 5 20 பேருக்குன்னா 100 பேர் தான் போகலாம். அப்ப 100 பேர் போறேன்னு சொன்னா 110 பேர்ல 100 கழிச்சோம்னு சொன்னா இன்னொரு 10 பேர் இருப்பாங்க. அப்ப அந்த 10 பேர் என்னத்துல போறது? அவங்களுக்கு ஒரு படகு வேணும். அப்ப விடை 6. 110 20 பிரிக்கலன்னு சொன்னா பிள்ளைகள் 100 10 மீதி வரும். அந்த 10 பேருக்கும் ஒரு படகு வேணும். அப்ப அதுக்காகத்தான் அதுக்கு என்ன விட வரும்? 6 விடை சரி. சொல்லுங்க. சரி, அடுத்தது. மகளை விட அம்மா வயது கூடியவர் என்பது எப்பொழுதும் உண்மையான கூற்று. எப்பொழுதும் உண்மையான கூற்று. இப்படி கேட்கலாம் சிலவர். எப்படி? மகளை விட அம்மா உயரம் கூடியவர் என்பது சரி, விலை கூற முடியாது. என்ன விட வரும்? கூற முடியாது. கூற முடியாத. ஏன்னு சொன்னா சிலவேளை அம்மாவிட மகள் உயரமா இருக்கலாம், சிலவேளை அம்மாவிட மகன் இதாகவும் இருக்கலாம். நீங்க 10 வயசுக்கு யோசிக்க கூடா, கொஞ்சம் என்ன அட்வான்ஸா யோசிக்கும். அடுத்தது பாருங்க. எழுத்து பிழையாக உள்ள வாக்கியத்தை தெரிவு செய்யும். இதுல எழுத்து பிழையா இருக்கிற 2வது. கடலில் எப்போதும் இருப்பது நீர். அடுத்தது பாருங்க. இதுவும் பாஸ்பேப கேள்விதான் பிள்ளைகள். இதுல ஃபர்ஸ்டா எது வேறு வேறு வரிசைப்படுத்தக்குள்ள இருக்கிறாங்களா? அப்ப ஃபர்ஸ்டா இது வேறு, செகண்டா முக்கோணம் வேறு, தேர்டா சதுரம் வரும், ஃபோர்த்தா ஐங்கோணி வரும். விடை அதே போல அரைப்பங்கு இதுல திட்டப்பட்ட இது 3/4 பங்கு, இது 1/4 பங்கு, அரைப்பங்கு திட்டப்பட்ட இதுதான். இதுக்கு நீங்க என்ன செய்யணும்? நீங்க பிரிச்சு பார்க்கணும் பிள்ளை. இப்படி பிரிச்சு பார்க்கணும். இப்படி பிரிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா அரைவாசி நிலட்டப்பட்டது,
மூன்றாவது விடையா இருக்கு. அடுத்த வினா பாருங்க. தந்தையின் வயது 25, தந்தையின் வயது மகனின் வயதின் 3 மடங்கா. தந்தையின் வயது 42 சொன்னா 3 மடங்கு தானே கூட. அப்ப 3ஆல பிரிச்சிங்கன்னு சொன்னா மகனுக்கு எத்தனை பேரு? மகனுக்கு 14 விட வேறு. 42 3ஆல பிரிச்சிங்கன்னு. ஒரு கடிகாரம் ஒரு நாளைக்கு செங்கோணத்தை காட்டுறது 4 தடவை. அது எப்படி? காலை அதிகாலை 3 மணி, மாலை 3 மணி, காலை 9 மணி, இரவு இரவு 9 மணி. விடை 4 தடவை காட்டு. அடுத்தது பாருங்க. இது பின்னுக்கு வந்தா குறைய, முன்னுக்கு வந்தா கூட. அது பாடத்திலையும் அப்படித்தானே. ஏன்னா முன்னுக்கு மார்க்ஸ் எடுத்தா கூட வேறு, பின்னே குறைய வேறு. இதுல பாருங்க, இதற்கேற்ப விற்பனை நிலையத்தில் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா மஞ்சள் கூட குறைய, இங்க நீளம் கூட. அப்ப இது நாங்க ஒரு 10 கொடுத்தோம்னு சொன்னா நீளம் கூட. அப்ப ஒரு 20. 10 விட கூட கொடுத்தா சரி. மஞ்சள் 10 கூட, சிவப்பு குறையும். அப்ப இதுக்கு ஒரு 5 கொடுக்கும். இப்ப எங்களுக்கு தெரியும் இதற்கேற்ப விற்பனை நிலையத்தில் குறைந்த அளவு இருக்கிறது சிவப்பா இருக்கும். குறைந்ததுல இருந்து கூடியது வரைக்கும் போட்டோம் என்று சொன்னா விடை முதலாவது சிவப்பு, அடுத்தது மஞ்சள், அடுத்தது நீலம். அப்ப விடை 3வது. 2க்குமே 3வது விடை சரி. ஜூலை மாதத்துல 31 நாள் இருக்குது பிள்ளைகள். அதுல நடுநாள் கேட்டாங்கன்னு சொன்னா கவனிச்சு கொள்ளுங்க. 31 உண்டா கூட்டுங்க. 32 + 1 32. 32 2ஆல பிரிக்கீங்கன்னு சொன்னா விடை 16. அல்லது 31 2ஆல பிரிச்சீங்கன்னா 15, மீதி 1 வரும். அதையும் கூட்டி விடீங்கன்றாலும் விட வேறு. செய்முறை தான். இதுக்கு வழியா பாருங்க. சொல்லுங்க. 28வது குறைந்ததுல இருந்து செய்ய சொல்லிருக்காங்க. 28ஆவதா? ஃபர்ஸ்டா சிவப்பு, அடுத்தது மஞ்சள், அடுத்தது நீலம். சிவப்பு, மஞ்சள், நீலம். விடை 2வது சரியா? அடுத்தது பாருங்க. அடுத்த கேள்வி. ஓகே, 2வது விட சரி. மேல இத பாருங்க. ஃபர்ஸ்டுக்கு நாங்க என்ன சொல்லணும்னு சொன்னா 5 இலக்கங்கள் கொண்டதுதான் இங்க இடம் இருந்து வலமா கூடிய நம்பர் சரி. அப்ப 5 இலக்கம் கொண்டது என்னவா இருக்கும்? இது பாஸ் பேப்பர்ல வந்த கேள்வி அன்பள்ளியில் இதுதான். அப்ப இதை எழுதுங்க. 3 9 7 6 5. இரண்டாவது 3ம் இடமிருந்து வலமா எழுத சொல்லி இருக்கிறாங்க இல்லையா? அதே போல அடுத்தது பாருங்க. மேலிருந்து கீழே எழுதுறது பாத்தீங்கன்னா 389 796. இதுல 3ல தொடங்குறது 386 படியே, 389 படியா இது இப்படி வேறு. அதே போல 7ல தொடங்குறபடியா 796, அதுவும் இப்படி வேறு. இப்ப எங்களுக்கு ஈஸி பிள்ளைகள் இடமிருந்து வலம் எழுதுறது. ஏனண்டா 966 வேற போகுது. அப்ப இதுல 6 போடலாம், இதுல 9 போடலாம். இதை நிரப்பிட்டேன். இப்ப இது நிரப்பணத்துக்கு பிறகு என்ன செய்யலாம் நாங்க? அவர் கேட்கிறாரு மேலிருந்து 4வது நிரலி. நிரல் என்றா பாருங்க, இது 2ஐயும் வெட்டி விட்டீங்கடா நில். அதாவது நிக்கிறது தான் நிரல். என்ன நித்திர கொள்றது நிறைய இருக்கு. இப்ப பாருங்க 4வது நிரல் என்று சொன்னா இது 1 2 3 4. 4வது நிரல் இருக்கிறது 69. இது ஓடருக்கு தந்திருக்கு பிள்ளைகள். அப்ப இங்க பாத்தீங்கன்னா பேக்குக்குரியது என்ன வேற இருக்கு? 3வது விடை சார். என்ற இதுல ஜி என்ற எழுத்து வேறையா இருக்கு. அப்ப ஜி என்ற எழுத்து இதுல வரக்கூடாது.
அதாவது அதுல வந்த குறியீடு இதுக்கு வரக்கூடாது. அடுத்தது பாருங்க, மெழுகுவர்த்தி. மெழுகுவர்த்தி 40 நிமிடங்கள் ஒரு ஒளிரக்கூடியது. ஒரு ரூம்ல வந்து 2 மணித்தியாலம் கரண்ட் இல்லை அப்படின்னு சொன்னா, ஒரு மணித்தியாலத்துல 60 நிமிடம், 2 மணித்தியாலத்துல 120 நிமிடம். 120 ஒரு இது 40 சொன்னா 40ஆல பிரிக்கணும்னு சொன்னா 30. கட்டுப்படும் 3 விடை. 3 மெழுகுவர்த்தி இருந்தா 2 மணித்தியாலம் எரியும். இதுக்கு சரியான கோவை 3வது வரும். 3 9 9 1 9. இதை பாருங்க, இது இவ்வளவை கூட்டுனீங்கன்னு சொன்னா 3 3 4 4 2 6 6 3 9 9 3 12 4 3 7 7 3 8. அப்ப 5 3 தரம் இருக்கிறபடி 3 15. அடுத்தது பாருங்க, அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா right. அமலன் கமலன் சமன் ஆகிய 3 நண்பர்களும் தங்கைகள் கீதா ராணி சீதா ஆவர். இதுல பாருங்க, முதலாவது தரவுல சமண்ட தங்கச்சி யாருன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கு. இங்க பாருங்க, கீதாவுடன் அமலனின் தங்கை அமர்ந்திருக்கிறார். அப்ப கீதாவோட அமலன் தங்கச்சி அமர்ந்திருக்கிறான்னு சொன்னா கட்டாயம் கீதா அமலண்ட தங்கச்சி. அடுத்த பாருங்க, கமலனின் தங்கை கீதா அல்லன்னு சொன்னா இவர தங்கச்சி கீதா இல்லைன்னு சொன்னா அப்ப யார தங்கச்சி கீதாண்டா சமண்ட தங்கச்சி. சார் ஆனா இங்க விட இல்லையே அப்படி. விட பிள்ளையா இருக்கா? சமன் என்று சொல்லி விட இல்லை. சமனின் தங்கை யாருன்னு தானே கேட்கிறாங்க. கீதா. கீதா. சரி, அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் சொன்னா இங்க பாருங்க, கீதாவுடன் அமலனின் தங்கை அமர்ந்திருக்கிறாள் என்று சொன்னா கீதா அமலண்ட தங்கச்சி இல்லைன்னு சொல்லலாம். என்ன, கீதாவோட இருக்கிறது தான் அமலண்ட தங்கச்சி. அப்ப கீதா அமலண்ட தங்கச்சி இல்ல, கடைசியில தந்திருக்கிறாங்க கமலனின் தங்கச்சி கீதா இல்லைன்னு சொல்றேன். அப்ப அமலண்ட தங்கச்சியும் கீதா இல்ல, கமலண்ட தங்கச்சியும் கீதா இல்லைன்னு சொன்னா அது சமண்ட தங்கச்சியா தான் இருக்கு. சரியா? அடுத்த கேள்வி பாருங்க, நீங்களும் கைத்தான் ஏதாவது டவுட்னா கேளுங்க. ஏறு வரிசைப்படுத்தி எழுதினால் அதே இடத்தில் வருவர். இப்ப இதை ஏறு வரிசைப்படுத்தி எழுதுறோம்டா இது ஃபர்ஸ்டா வரும் 2. 9. ஏறு வரிசைப்படுத்துறாமல் 2 தான் ஃபர்ஸ்டா வரும். அடுத்தது 4 வரும். 4 5 6 7 2 4 9 5 6 6 7 7 8 9. 9 இப்படியாக வரப்போகுது. இப்ப பாருங்க, 9 9 சரி, 8 மட்டும் சரி, 6 6 சரி. அப்ப 3 சரியண்டா அதே இடத்துல வாரதான் நிகழ்கிறாங்க. அப்ப விடயத்துல வரும் 3. அதுல யாருக்கும் டவுட் இருக்கா, இல்ல பெருசா எழுதி விளங்கப்படுத்தணுமா? இல்ல சார். அடுத்த பாருங்க, அடுத்து வரும் 3 இலக்கங்களின் கூட்டுத்தொகை 15. அப்ப அடுத்தடுத்து வார 3 இலக்கங்களை கூட்டுனா 15 வருதான். அதுல கேக்குறாங்க 3 இலக்கங்களில் பெரிய இலக்கம் எதான்னு கேக்குறாங்க. உடனே 15 3ஆல பிரிங்க. என்ன 3 இலக்கம் தானே சொல்றாங்க, 5 அதை நடுவுல போடுங்க, பின்னு கொண்ட கூட்டி போடுங்க 6, முன்னு கொண்ட கழிச்சு போடுங்க, அதாவது அந்த 5ல இருந்து கழிச்சு போடுங்க. அப்ப அதுல பெரிய இலக்கம் வந்து 6, சிறிய இலக்கம் வந்து 4, பெரிய இலக்கம் வந்து 6000. அடுத்தது பாருங்க,
சரி. சுருதி 3 மாலைகள் கட்டும் நேரத்தில் பிரதீக்ஷா 5 செய்வான். அப்ப 3 சுருதி கட்டக்குள்ள பிரதீக்ஷா 5 கட்டுறான். Right. இப்ப 2 பேரும் சேர்த்து 120 கட்டி இருக்கிறாங்க. அப்ப 3ஐயும் 5ஐயும் கூட்டுங்க 8. 120 8ஆல பிரித்தீங்கன்னு சொன்னா 15 பேர். இப்ப 15 3ஆல பெருக்குனா சுருதி கட்டினது 45. 15 5ஆல பெருக்குனா பிரதீக்ஷா கட்டினது 75. அப்ப இதுல கேள்வி சுருதி கட்டிய மாலைகள் தான் கேட்கிறாங்க. 45. யாருக்கு டவுட் இருக்கா? இல்ல சார். அடுத்தது ஏபி ஆகிய இருவரிடம் உள்ள பணத்தொகை 100 ஆகும். ஏ விட பி கூட 20 கூட வச்சிருக்கிறாங்க. அப்ப கேள்வி பி இருக்கிற காசு எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. ஏ விட பி எவ்வளவு கூட வச்சிருக்கிறார்? 20 ரூபா. 2 பேர்த்தையும் இருக்கிற காசு எவ்வளவு? 100 ரூபா. அப்ப 100ஐயும் 20ஐயும் கூட்டுது. கூடியாட்டானே கேட்கிறாங்க. 100ஐயும் 20ஐயும் கூட்டிங்கன்னு சொன்னா 120. 120 2 பேர் ரெண்டபடியா 2ஆல பிரித்தீங்கன்னா 60. ஒருவேளை ஏயிடம் இருக்கிற காசு கேட்டா என்ன செய்யணும்? 100ல இருந்து 20 கழிக்கணும். 80. 80 2ஆல பிரித்தீங்கன்னா 40. அப்ப 8 40 பீட்ட 60 பேர். யாருக்கு பிரச்சனை இருக்கா? இல்ல சார். அடுத்த கேள்வி. சரி, அடுத்த கேள்வி. Right. தரப்பட்ட கோலத்திற்கு உள்ள வறுமையா இருக்கும் கட்டத்தை தெரிவு செய்யலாம். இங்க பாருங்க, இதுல ஃபர்ஸ்டா வந்தது இங்க லாஸ்டா வந்து நுழைக்கப்படுது. அப்ப இதுல ஃபர்ஸ்டா வாரது இங்க லாஸ்டா வந்து என்ன செய்யும்? நுழைக்கப்படும். அப்ப இதுல முதலாவது விட வராது. இங்க பாருங்க, இங்க செகண்டா வந்தது இங்க ஃபர்ஸ்டா வருது. அங்க நுழைக்கப்பட்டது இங்க நுழைக்கப்படுது. இங்க செகண்டா வந்தது வட்டம் இங்க ஃபர்ஸ்டா வரணும். இந்த வட்டம் வரணும், படாம வரணும் இல்லையா? அடுத்தது சதுரம் பட்டு வந்திருக்கும். அடுத்தது பாருங்க, இங்க தேர்டா வந்தது இந்த செகண்டா வருது. இங்க தேர்டா வந்தது அங்க படாம வந்திருக்கு, இங்க பட்டு வந்திருக்கு. அப்ப இங்க படாம வந்தா இங்க பட்டு வந்திருக்கணும். விடை சரியா? சரி, இப்ப பாத்தத்துல யாருக்கு ஏதாவது குழப்பங்கள் இருக்கா? 40 கேள்வி. இல்ல சார். அடுத்தது